ஹாய் ஹலோ வெல்கம் நம்ம சேனல் வந்து பார்க்க போகிறது மலேசியாவில் அடுத்து என்னென்ன இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு தான் நம்ம இப்போ நம்ம சேனல் வந்து பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா, நம்ம மல்லி இருந்துட்டு வேகமாக வந்து தப்பிச்சு வந்து ஓடிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து வெளியே வந்துட்டாங்க. வந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா மாரிக்கண்ணில் வேறு வந்து பட்டுட்டாங்க. ஸோ மாரிக்கண்ணில் வந்து பட்ட உடனே வந்து என்ன ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா, அவன் வந்து சும்மா வந்து விடுவான். என்னுடைய பரம எதிரியை வந்து நீ தாண்டி, உன்னால் தாண்டி நான் வந்து ஜெயிலுக்கு வந்து போனது, என்னுடைய தொழில் வந்து அமோகமாக வந்து போயிட்டு இருந்துச்சு. ஸோ அந்த தொழிலை வந்து கெடுத்ததுக்கு வந்து நீ தான் வந்து காரணம், எல்லாத்துக்குமே வந்து நீ தான் வந்து காரணம். உன்னை வந்து நான் வந்து சும்மா விட்டுருவேன்னு சொல்லிட்டு வந்து நினைக்கிறியா? உன்னை வந்து எதுக்கு வந்து இரையாக்கணுமோ அதுக்கெல்லாம் வந்து இரையாக்குவேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து இந்த மாதிரி இருந்துட்டு பயங்கர மாதிரியாக வந்து பேசிக்கிட்டு இருக்கான். சரி, ஓகே, அவன் ஒரு மாதிரி வந்து பேசிகிட்டு இருப்பான் அப்படின்னு சொல்லிட்டு வந்து உங்களுக்கு வந்து தெரியும். ஆனால் மல்லி வந்து எப்படி தான் வந்து அங்கேருந்து வந்து தப்பிச்சு வந்து வந்தாங்க. வந்து இவங்கண்ணில் வந்து பட்டுக்கிட்டு இப்போ வந்து மறுபடியும் வந்து ஓட்டம் வந்து பிடிக்கணும். சரி, மறுபடியும் வந்து ஓடுறாங்க. ஏதோ ஒரு ரோடை பார்த்து வந்து ஓடிட்டு அந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா ஒரு கார் ஒன்று வருது. அந்த காரில் வந்து ஹெல்ப் கேட்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து மல்லி வந்து ஹெல்ப் கேட்குறாங்க. நிறுத்துங்கண்ணே, நான் வந்து அர்ஜென்ட்டாக வந்து எனக்கு வந்து ஒரு உதவி வந்து தேவை. ஸோ அந்த உதவி வந்து கண்டிப்பாக வந்து பண்ணி கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து அந்த சொட்டத்தலையங்கிட்ட வந்து கேட்கும். அந்த சொட்டத்தலையை வந்து பார்க்குறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா பயங்கரமான கேடியாக வந்து இருப்பான் போல். அவன் வந்து பயங்கரமான ஒரு லூசு மென்டல் ஆட்ருக்கு. அவனை பார்த்தாலே தெரியுது அவனும் வந்து ஒரு ரவுடி தான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரியான ஒரு ரவுடிக்கிட்ட வந்து மாட்டிக்கிட்டாங்க. மறுபடியும் வந்து ஒரு இன்னொரு ரவுடிக்கிட்ட வந்து மாட்டிக்கிட்டாங்க. ஏன்னா இவங்க எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு மாரியோட ஆள் தான். அவன் கையிலையும் வந்து பார்த்திங்கன்னா மல்லியை வந்து கட்டி வந்து வச்சுருந்த மாதிரி வந்து ஃபோட்டோ வந்து அவனை வந்து பார்க்குறான். ஓ, நீ தான் வந்து மாறிக்கிட்டு இருந்தது தானே வந்து தப்பிச்சு வந்து ஓடி வந்துக்கிட்டு இருக்க, உன்னை வந்து விட மாட்டேன்டி அப்படின்னு சொல்லிட்டு வந்து என்னது மாறிக்கிட்டு இருந்து வந்து தப்பிச்சு வந்தது இவனுக்கு வந்து எப்படி தெரியும், இவன் வந்து எங்கேருந்தோ வந்து வரான், இவனுக்கு வந்து எப்படி இது வந்து தெரிஞ்சுக்கும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை வந்து பார்த்துட்றாங்க. அவனுமே வந்து பார்த்திங்கன்னா நீ வந்து மாறிக்கிட்டு இருந்தது தான் வந்து தப்பிச்சு வந்து வர அப்படின்னு சொல்லிட்டு வந்து அவனுமே வந்து கேட்குறான். உடனே வந்து நம்ம மல்லி இருந்துட்டு அவங்ககிட்ட இருந்தும் வந்து தப்பிக்கிறதுக்கு வந்து பார்க்குறாங்க. ஆனால் அவங்ககிட்ட இருந்து வந்து தப்பிக்க முடியாமல் வந்து என்ன ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா மாட்டிக்கிட்டு மல்லிக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு மயக்க மருந்து ஸ்ப்ரே வந்து அடித்து விட்டுறான். அந்த மயக்க மருந்து ஸ்ப்ரே வந்து அடித்த உடனே வந்து பார்த்திங்கன்னா நம்ம மல்லி வந்து என்ன ஆவாங்க, கண்டிப்பாக வந்து மயக்கம் வந்து போடுவாங்க. ஸோ அந்த மாதிரி தான் வந்து மல்லி வந்து மயக்கம் வந்து போட்டுட்டாங்க. அப்படியே வந்து மயக்கம் போட்டவங்கள வந்து என்ன பண்ணுவாங்க, நேராக வந்து நல்ல வேலை வந்து பண்ணடா நீ டேய் அப்படின்னு சொல்லிட்டு வந்து மாறி வந்து உடனே வந்து அந்த அடியால் வந்து பார்த்திங்கன்னா அந்த ரவுடியை வந்து பார்த்திங்கன்னா பாராட்டி வந்து தள்ளிடுவார். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா மனோகர் வந்து எந்த திசையில் வந்து சுற்றிக்கிட்டு இருக்காரு, எப்படி வந்து மல்லியை வந்து காப்பாற்ற போகிறாரு. ஏன்னா மல்லி கூட வந்தது மனோகர் மட்டும்தான். ஸோ மனோகர் வந்து காப்பாற்றினா மட்டும்தான் வந்து வேலைக்காகும். இப்போ வந்து மனோகர் வந்து என்ன பண்ண போகிறாரு அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா விஜய்க்கு வந்து கால் பண்ண போகிறாரு. கால் பண்ணி வந்து என்ன சொல்ல போகிறாரு அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா, இப்படி தான் மாப்பிள்ள வந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா மல்லியை வந்து கடத்திட்டாங்க, மல்லியை வந்து கடத்தி வந்து எங்கே வந்து வச்சுருக்காங்க அப்படிங்கிறது வந்து எனக்கு வந்து சுத்தமாக வந்து தெரில அப்படின்னு சொல்லிட்டு வந்து அழுந்துக்கிட்டே வந்து நம்ம மனோகர் வந்து பார்த்திங்கன்னா பயங்கரமான வந்து மல்லியை பற்றி வந்து மல்லியை வந்து தூக்கிட்டாங்க மாப்பிள்ள அப்படி இப்படின்னு சொல்லிட்டு வந்து எப்படியோ வந்து கதறாரு, இப்போ இது பண்ணுறாரு, ஏதோ ஒன்று பண்ணுறாரு. ஆனால் விஜய்க்கு வந்து அது வந்து என்ன, எங்கே வந்து போனீங்க, எதுக்காக வந்து போனீங்க, திருச்செந்தூர்னு தானே வந்து சொன்னார் அவங்களுடைய அண்ணா. இப்போ வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து அவருமே வந்து பொய் தான் வந்து சொன்னாரா, ஆளாளுக்கு வந்து பொய்யை வந்து சொல்லிக்கிட்டு இருக்கீங்க. எதுக்காக வந்து இந்த விஷயத்தை வந்து நீங்கள் வந்து இப்படி வந்து பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. அவள் வந்து உண்மையான ரேணுக்காக தான், அவளுக்கு வந்து பழசெல்லாம் வந்து மறந்துருக்கு அப்படிங்கிறது வந்து எனக்கு வந்து தெளிவாக வந்து தெரியும் அப்படிங்கிற மாதிரி வந்து நம்ம விஜய் வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஆனால் இருந்தாலும் வந்து நீங்கள் வந்து அவளை வந்து தேடி வந்து போயிருக்கீங்களா, உங்களுக்கு வந்து தேவை தான். இப்போ மல்லியை வந்து என்ன நிலைமைக்கு வந்து ஆயிருக்குன்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்களா, இதெல்லாம் வந்து தேவையா நமக்கு, இந்த குடும்பத்துக்கு வந்து இதெல்லாம் வந்து தேவையா, என்னங்க வந்து பண்ணிக்கிட்டு இருக்கீங்க, என்ன மாமா பண்ணிகிட்ருக்க, உனக்கு வந்து எங்கள் குடும்பத்தில் வந்து உன்னை வந்து தலையிடாத அப்படின்னு தானே வந்து ஏற்கனவே வந்து சொல்லியிருந்தேன். ஸோ மறுபடியும் வந்து எதுக்காக வந்து இந்த குடும்பத்தில் வந்து நீ வந்து தலையிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து மனோகரை வந்து பார்த்திங்கன்னா நம்ம விஜய் இருந்துட்டு பயங்கரமாக வந்து திட்டிக்கிட்டு இருக்காரு. ஸோ இது வந்து திட்டுறதுக்கான நேரம் இல்லை விஜய், நீ வந்து போயிட்டு வந்து மல்லியை வந்து கண்டுபிடிக்கணும். ஸோ மல்லியை வந்து கண்டுபிடிச்சா மட்டும்தான் வந்து நீ வந்து அந்த சுடர்கிட்டேருந்து வந்து தப்பிக்க முடியும். இல்லைன்னா வச்சுக்கோங்க, அவன் வந்து எல்லாத்தையும் வந்து வாரி வந்து துண்டுட்டு
அப்படின்னு சொல்லிட்டு ஏப்பம் விட்டுக்கிட்டு போயிட்டே இருந்துருவா. ஸோ அதெல்லாம் நீ தடுக்கணும். அதெல்லாம் நடக்கவே கூடாது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தேன்னா, கண்டிப்பாக நம்ம மல்லியோட உதவி உனக்கு தேவை. ஸோ மல்லியோட உதவி இல்லாமல் கண்டிப்பாக உன்னால் ஒன்றுமே பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம் தான். ஸோ அதனால் நீ மல்லியை காப்பாற்றி தான் ஆகணும் அப்படிங்கிறது தெளிவாக தெரிஞ்சுக்கோ. ஏன்னா வெண்பாவே பார்த்தோன்னா சாப்பிடாம தூங்காமல் அதுக்கப்புறம் மல்லி இல்லாமல் நான் எதுவுமே பண்ண மாட்டேன். மல்லி இல்லாமல் ஸ்கூலுக்கு போக மாட்டேன். மல்லி இல்லாமல் சாப்பிட மாட்டேன். மல்லி இல்லாமல் விளையாட மாட்டேன். மல்லியமாக தான் எனக்கு வேணும் வேணும்னு சொல்லிட்டு வெண்பா வேறு ஒரு பக்கம் டார்ச்சர் பண்ணுவாள். ஸோ அப்படி இருக்கும்போது நீ மல்லியை கண்டிப்பாக காப்பாற்றி தான் ஆகணும். எப்படியாப்பட்ட சுச்சுவேஷனாக இருந்தாலும் என்ன மாதிரியான ஒரு தப்பு பண்ணியிருந்தாலுமே மல்லிக்குன்னு சொல்லிட்டு ஒரு ஆபத்துன்னு வரும்போது விஜய் நீங்கள் கண்டிப்பாக வந்து தான் ஆகணும். காப்பாற்றி தான் ஆகணும். ஸோ இந்த விஷயத்த எப்படியோ மனோகர் விஜய்க்கு சொல்லிட்டாரு. ஸோ மயக்க நிலையில் இருக்கிற மல்லி எப்படி தெளிவாங்க. ஸோ எப்படி அந்த இடத்துலேருந்து மறுபடியும் ஓட்டம் பிடிப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு தெரில. இல்லை வசமாக மறுபடியும் போட்டு நல்லா கட்டி போட்டு பயங்கரமான அடியை அடிச்சிடுவாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பயத்திலே இருக்குது. ஸோ அது என்னென்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு அடுத்தடுத்த வீடியோவில் பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் இந்த பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. பை பை, see you, டாடா.